அமைதியாக ஒரு கணம் அமருங்கள். உங்கள் சுவாசம் மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உள்ளே வரும், வெளியே போகும். இந்த சுவாசம் போலவே ஒரு ஞானம் இந்த பூமியில் வந்து அமைதியாக தனது பணியை செய்து மீண்டும் அமைதிக்கே திரும்பியது. அந்த ஞானம், அந்த சக்தி, அந்த அமைதி. அவர் அகத்தியர். அகத்தியர் ஒரு மனிதர் அல்ல என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நிகழ்வு, ஒரு மாற்றம், ஒரு உள் புரட்சி. பாரம்பரியங்கள் சொல்வது அவர் கும்பத்தில் பிறந்தார். இந்த ஒரு வரியை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது ஒரு கதையாகவே தோன்றும். ஆனால் அதில் ஒரு ஆழமான குறியீடு உள்ளது. கும்பம் என்றால் ஒரு பாத்திரம், ஆனால் ஆன்மீகத்தில் அது சக்தி தாங்கும் அமைப்பு. அதாவது அறிவு ஒரு கற்பத்தில் உருவாகவில்லை, அது ஒரு தயாரான பாத்திரத்தில் வெளிப்பட்டது. அந்த பாத்திரம்தான் அகத்தியர். அவர் பிறந்தது உடலுக்காக அல்ல, உலக சமநிலைக்காக. அவர் வாழ்ந்தது தனக்காக அல்ல, தத்துவத்தை நிலைநிறுத்த. அவரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி திருமணம். அந்த திருமணத்திற்கு அனைத்து தேவர்கள், முனிவர்கள், அனைத்து சக்திகளும் வடக்கு திசையில் கூடியது. அந்த அளவுக்கு சக்தி ஒரு திசையில் சேர்ந்த போது பூமி சமநிலை இழந்தது. இது ஒரு புராண சம்பவம் மட்டுமல்ல, இது நம் வாழ்க்கையின் உண்மை. எப்போது நம் மனம் ஒரே ஒரு ஆசையில், ஒரே ஒரு எண்ணத்தில், ஒரே ஒரு திசையில் சிக்கிக் கொள்கிறது, அப்போது நம் உள்ளமும் சமநிலையை இழக்கிறது. அந்த சமயத்தில் சிவம் என்ன செய்கிறது? அது அகத்தியரை அனுப்புகிறது. அதாவது உள்ளே அறிவு எழுகிறது. அகத்தியர் தெற்கே சென்றார். தெற்கு என்றால் என்ன? அது திசை மட்டுமல்ல, அது அடிப்படை, மூலாதாரம். அவர் கீழே சென்று அடிப்படையை நிலைநிறுத்தினார். அவர் பூமியை சமப்படுத்தவில்லை, அவர் அடிப்படை உணர்வை மீண்டும் நிலைநிறுத்தினார். இதுதான் அகத்தியரின் முதல் பாடம். உன் வாழ்க்கை சாய்ந்தால் மேலே போய் சரி செய்ய வேண்டாம், கீழே செல், அடிப்படையை தொடு, அங்கேயே சமநிலை உள்ளது. அகத்தியர் சிவஞானத்தை அடைந்தவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அவர் சிவனை பார்த்தார் என்று அல்ல, அவர் சிவமாக மாறினார். இங்கு கற்றல் இல்லை, கரைப்பு மட்டுமே. நான் என்ற எண்ணம் மெதுவாக மெதுவாக கரைகிறது. ஒரு நாள் அது முழுவதும் மறைகிறது. மீதம் இருப்பது ஒரு அமைதி, ஒரு எல்லையற்ற உணர்வு. அதுவே சிவம். அகத்தியர் அந்த நிலையில் நிலைத்தவர். அவர் பார்த்த உலகம் வேறு, அவர் அனுபவித்த உடல் வேறு, அவர் உணர்ந்த சுவாசம் கூட வேறு. சாதாரண மனிதன் சுவாசிக்கிறான், அகத்தியர் செவுட்ட சுவாசத்தை காண்கிறார். அவரின் யோக சாதனை இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அவர் உடலை கட்டுப்படுத்தவில்லை, அவர் சுவாசத்தை கவனித்தார். உள்ளே வரும் சுவாசம் ஒரு பிறப்பு, வெளியே போகும் சுவாசம் ஒரு மரணம். இந்த இரண்டு நடுவில் ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியை அவர் கண்டார். அந்த இடைவெளியில் சிந்தனை இல்லை, அந்த இடைவெளியில் நான் இல்லை, அந்த இடைவெளியில் தான் உண்மை உள்ளது. அவர் அந்த இடைவெளியில் தங்கி வாழ்ந்தார். இதுதான் அவரின் யோகம். இது ஆசனம் அல்ல, இது பயிற்சி அல்ல, இது உள் கவனம். அவர் குண்டலினி சக்தியை எழுப்பியவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர் அதை ஒரு சக்தி விளையாட்டாக மாற்றவில்லை, அவர் அதை ஒரு விழிப்பு ஆக மாற்றினார். மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தி மெதுவாக மேலே எழுகிறது. ஆனால் அது உடலில் எழவில்லை, அது அறிவில் எழுகிறது. ஒரு நாள் அது தலையை தாண்டி பரவுகிறது. அந்த தருணத்தில் மனிதன் இல்லை, மீதமிருப்பது அறிவு. அகத்தியர் அந்த நிலையை அடைந்தவர். அவர் மருத்துவத்தை கற்றார், ஆனால் அது ஒரு தொழில் இல்லை. அவர் உடலை பார்த்த விதம் வேறு. உடல் என்பது மாமிசம் அல்ல, ஒரு சிறிய பிரபஞ்சம். இதயத்தின் துடிப்பு ஒரு ரிதம், சுவாசத்தின் ஓட்டம் ஒரு அலை, நாடிகள் ஒரு சக்தி பாதை. அவர் கண்டது, உடல் சரியானால் மனம் அமைதியாகும், மனம் அமைதியானால் அறிவு வெளிப்படும். அதனால்தான் சித்த மருத்துவம் வெளி மருந்து அல்ல, உள்ளமைப்பு சரி செய்தல். அவர் மொழியை உருவாக்கவில்லை, அவர் அனுபவத்தை வெளிப்படுத்தும் வழியை கொடுத்தார். தமிழ் அவரின் கையில். ஒலி இல்லை, ஒளி. ஒவ்வொரு சொல்லும் ஒரு அனுபவம். அவர் சீடர்களை உருவாக்கினார், ஒரு மனிதரை அல்ல, ஒரு மரபை. போகர், திருமூலர், கருவூரார், புலிப்பாணி, கொங்கணர், இவர்கள் ஒவ்வொருவரும் அவரின் ஞானத்தின் ஒரு வெளிப்பாடு. போகர் உடலை மாற்றும் ரசவாதம், திருமூலர் உள்ளத்தை மாற்றும் யோகம், கருவூரார் ஆற்றலை நிலைநிறுத்தும் ஆலய அறிவு, புலிப்பாணி இயற்கையை புரியும் மூலிகை அறிவு. அவர் விதைத்த விதைகள் இன்று வரை உயிரோடு இருக்கின்றன. அவர் எழுதிய நூல்கள் புத்தகங்கள் அல்ல, அவை அனுபவ வரைபடங்கள். அகத்தியர் 12, அகத்தியர் யோகம், அகத்தியர் வைத்தியம், அகத்தியர் நாடி. இவை வாசிக்கப்பட வேண்டியவை அல்ல, உள்ளே செல்ல பயன்படுத்தப்பட வேண்டியவை. அவர் மலைகளில் வாழ்ந்தார். போதிகை மலை, பாபநாசம், குற்றாலம். இந்த இடங்கள் சாதாரண இடங்கள் அல்ல, அவை அமைதி சேமிக்கப்பட்ட இடங்கள். அங்கு சென்றால் ஏன் அமைதி வருகிறது? ஏனெனில்
அவர் அங்கே இருந்தார் அல்ல, அவர் அங்கே நிலைத்தார். அவர் இறந்தாரா? இல்லை. அவர் மறைந்தாரா? இல்லை. அவர் கரைந்தார். உடல் என்ற எல்லை அழிந்தது, அறிவு எல்லையற்றது ஆனது. அவர் எங்கும் போகவில்லை, அவர் எல்லாவற்றிலும் ஆனார். இதுதான் முக்தி. இறப்பிற்கு பின் கிடைப்பது அல்ல, இப்போது அனுபவிக்கப்படுவது. அகத்தியரை எப்படி அடைவது? கோவிலுக்கு போக வேண்டுமா? மலையை ஏற வேண்டுமா? மந்திரம் சொல்ல வேண்டுமா? இல்லை. அமைதியாக அமர், சுவாசத்தை கவனி, சிந்தனையை பார்த்துக்கொள். நீ மெதுவாக உள்ளே செல். ஒரு கட்டத்தில் நீ காணாமல் போகிறாய். அந்த அமைதியில் அவர் இருக்கிறார். அகத்தியர் ஒரு வரலாறு அல்ல, ஒரு வழி, ஒரு உள்பயணம், ஒரு அமைதியான புரட்சி. நீ வெளியே தேடுகிறாய், ஆனால் நீ தேடுவது உன்னுள் அமைதியாக காத்திருக்கிறது. அந்த அமைதியை தொடு, அந்த இடைவெளியை காண், அந்த சுவாசத்தை உணர். அங்கே அகத்தியர் இருக்கிறார். அவர் ஒரு பெயர் அல்ல, ஒரு நிலை, ஒரு அமைதி, ஒரு அக்னி. அந்த அக்னி உன்னுள் எரிய ஆரம்பித்தால் நீ தேடுவது முடியும். ஏனெனில் நீயே அவர்.